அவர்கள் நீதினாலே அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த புதிய ஏற்பாட்டுல இன்னொருத்தர் நீதியை நம்பி நம்ம வாழ்வோம். இன்னொருத்தர் நீதினால தான் நாம் நீதிமான்கள், தவிர நம்முடைய நீதினாலே நீதிமான்கள் கிடையாது. பழைய ஏற்பாட்டுல ஒரு சத்தியம், அந்த சத்தியம் என்னன்னா, நீ உண்மையா இருந்தா கர்த்தர் உண்மையா இருப்பார், நீ நல்லது செய்தா கர்த்தர் உனக்கு நல்லது செய்வார். பழைய ஏற்பாட்டுல அவங்களுடைய நீதினால தான், அவங்க செய்த கிரியனால தான் அவங்க வாழ்வாங்க. இதை பழைய ஏற்பாட்டுல. அதனாலதான் தாவீது சொல்றான், ஆண்டவரே என்னை ஆராய்ஞ்சு பாரும் அப்படின்னா சொல்லுவான். நான் நல்லவனா இருக்கிறேன். ரொம்ப பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, யோபெல்லாம் என் நீதி நான் சரியா இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அது தப்பு இல்லை ஏங்க. எப்போ? பழைய ஏற்பாட்டுல. ஏன்னா அவங்க கர்த்தர் சொல்றாரு, இதெல்லாம் பாரு, என் கட்டெல்லாம் கொடுத்துருவார், இதெல்லாம் இதன்படியெல்லாம் நீ ஒழுங்கா செய்தினா, இந்த நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டதெல்லாம் ஒழுங்கா செய்தினா நீ வாளாகாமல் தலையா இருப்பாய், கீழாகாமல் மேலா இருப்பாய். ஒழுங்கா செய்யணும். நீ பட்டணத்தில் ஆஸ்வதிப்பாய், வீட்டிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆனா நீ ஒழுக்கமா இருக்கணும், எல்லாத்தையும் செய்யணும். நீ செய்யாத விட்டா எல்லா சாபமும் வரும், செய்தினா நீ ஆசீர்வாதமா இருப்ப. இது பழைய ஏற்பாட்டு சத்தியம். புதிய ஏற்பாட்டுல இடங்களா பழைய ஏற்பாட்டுக்காரனும் எவனும் ஒழுங்கா செய்யல, அவர் சொன்ன மாதிரி செய்யல. ஆனா என்ன கொடுத்துருவானுங்க? பலியிடுவாங்க. அவங்க கிரியனால தான் வாழ்ந்தாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்படி இல்லை. என்ன புதிய ஏற்பாட்டுல தெரியுங்களா என்ன சத்தியம்? கவனிச்சுங்க. நம்ம பழைய ஏற்பாட்டுல அவர்கள் நீதினாலே அவர்கள் வாழ்ந்தார்கள். புதிய ஏற்பாட்டுல இன்னொருத்தர் நீதியை நம்பி நம்ம வாழ்கிறோம். இன்னொருத்தர் நீதினால தான் நாம் நீதிமான்கள், தவிர நம்முடைய நீதினாலே நீதிமான்கள் கிடையாது. ஏன்னா பழைய ஏற்பாட்டிலே சொல்லிச்சு, நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை குப்பைன்னு சொல்லு. All our righteousness are, our righteous deeds are filthy rags before God. God cannot acknowledge us because of our righteous deeds, because all our righteous deeds are filthy rags before his sight. அவருடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய நீதி நியாயம் எல்லாமே அழுக்கான கந்த குப்பையா இருக்கு. இன்னைக்கு நீ நானும் அவருடைய நீதினாலே வாழுகிறோம். யாருடைய நீதினாலே? அவருடைய. ஏன்னா பிதாவாகிய தேவன் நம்முடைய பாவத்தை அக்கிரமத்தை நம்ம கிட்ட இருந்து வாங்கி அவர் மேல போட்டாராம். பாவம் அறியாதவர் பாவமானார். ஆனா அவர்கிட்ட இருக்க நீதி எல்லாம் எடுத்து பிதாவாகிய தேவன் கிறிஸ்து கிட்ட இருக்க நீதி தேவ நீதி, அந்த தேவ நீதியை எடுத்து உனக்கு கொடுத்தார். நீங்க தேவ நீதியை பெற்று, சாதாரண நீதி இல்ல, தேவ நீதியை பெற்று நீதிமான்களா இருக்கு. இவங்க உசியா ராஜா நல்லவனா இருந்ததுனால எல்லாம் ஆசீர்வாதம் வந்துச்சு. நீங்களும் நல்லவர்கள் தான். யாருடைய நன்மைனால? ஜீசஸ் உடைய நீதினால நீங்களும் நீதிமான்.